நல்ல பதிவு போட்டிருப்பேன். செய்யா காலத்திலையும் மேல பூசி போட்டு பெயிண்ட் அடிச்சு போட்டு கணக்காட்டி காசு எடுத்தவங்க இப்போது அரசாங்கம் அதைத்தான் செய்ய போகுது. கண்ணையம்மன் ஆலயமும் இந்த அந்த ரோட் முழுக்க ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு வணக்கம் அண்ணன் 22ஆம் ஆண்டு எங்களோட உங்க சைனாக்காரட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சி திட்டத்துல அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியும் அதுக்கப்புறம் இந்தியா அதில் தலையிட்டபடியால் அவைக்கு அது கொடுக்காமட்டதால ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டுகளை தான் இப்போ கணக்கு காட்ட போயினோம். அதைத்தான் தண்டினு சொல்லி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கார் பகிரங்கமா. அது டாக்டர் போய் பார்த்த ரோட்டெல்லாம் பழைய ரோட்டு எல்லாம் நான் பார்த்தேன். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார், ராமேஸ்வரம் அதைத்தான் சொல்லியிருக்கார். இந்த ரோட்டில் வீடியோல பார்க்க தெரியுது, புதுசா போட்ட ரோட்டுக்கும் பழசா போற அது பழைய ரோட்டு இல்லை. அது 5 வருஷத்துக்கு முதல் போட்ட ரோட்டு எல்லாம் பழைய ரோட்டை அந்த அந்த இதுக்கே அந்த கோடு ஒன்றும் அடிக்காமல் அப்படியே விட்டுருக்காங்களே. இந்த கரையெல்லாம் டச்சப் பண்ணாமல அப்படியே விட்டுருக்காங்களே. மெயின்டைன் பண்ணணும், என்ன ரோட்டை போட்டுட்டு விடக்கூடாது. இதுக்கு பிறகும் வைத்தியர் அர்ச்சனா என்ன செய்கிறார்கள் வாங்கும். வணக்கம் ரவுராமன். வணக்கம் சதீஷண்ணா. வணக்கம். நல்லது. வணக்கம். 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 இப்போலே சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த பிள்ளைன்ற ஒரு ஸ்கூல்ல பிரச்சனை நான் போவே இல்லை. பிசிசி மீட்டிங் போகல. டாக்டர் வந்து கேள்வி கேட்கிறார். இப்போ பார்த்தீங்களா எல்லாம் போடுறாங்க. இதுக்குத்தான் அர்ஜுனா தேவையாண்டு இதுக்குத்தான் அர்ஜுனா தேவையாண்டு போடுறாரு. எல்லாரும் போடுறாங்க வடிவான ஏதோ கேட்டவர். அந்த இது என்ன இது ஒரு மினிஸ்ட்ரி அவர் செயலாளரை பற்றி தான் அதான். இப்போ மாதிரி ரவுராமன் என்ன சொல்ல வாரன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் பேரை அடக்கலாம். அதெல்லாம் கதைக்க கூடாது, நாங்கள் அதில் விட்டுருவோம். இல்லை அந்த கிழிஞ்சு டாக்டரை பற்றி தேவையில்லாமல் கதைக்கிறார்கள். தாங்கள்லாம் செய்து நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பாலிமேரி கொண்டு வந்து அங்கே ஒரு தரம் இல்லை கதைக்கிறார்கள். இல்லை மெயின்னு சொன்னால் எக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிரு. நான் பேர் குறிப்பிட விரும்பல. அதை செய்து விட்டால் அப்படியே இங்கே யாழ்ப்பாணத்தை கதைக்கிறார்கள். அடங்கி போய் கிடப்பினோம். எங்கட சிந்தனையும் எங்கட நோக்கம் டாக்டர்கிட்ட வைத்தியருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேற என்ன. இடையில நின்று சிலக்கிற இந்த சொல்லுவாங்க காத்துல பறந்து வர காகித இலைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அவர் சரியான பாதையில சரியான இடத்துல சரியா பயணித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு நடந்த அபிவிருத்தி குழு கூட்டம் மிகச் சிறப்பாக நடந்தது. ஆளுமையான எண்ணங்கள், கருத்துக்கள், முறையான கேள்வி பதில்கள், எந்த விதமான நாகரிகம் இல்லாத கதைகளோட நல்ல ஆளுமை தன்மையோட போயிருந்த கூட்டம். அதிலேயும் சிறப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். நான் திரும்ப இந்த தளத்தில் பதிவு செய்து கொண்டு வரேன். இளைய தலைமுறைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைமை, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த எண்ணத்தை நாங்கள் இன்றைக்கு அவர் இந்த அரசியல் பயணம் கொண்டு ஆரம்பிச்சாரோ அன்றையிலிருந்து இந்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு வரோம். ஒரு விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆளுமை என்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையில இருக்கும். அது சமூகத்தில இந்த சமூகத்தை நேசிக்கிற தன்மையை பொறுத்துதான் அந்த ஆளுமை என்ற எண்ணங்கள் ஒரு மனசுல ஆழமாக உருவாகும். இதயத்திலிருந்து உண்மைத்தன்மையோட உணர்வோட நேசிக்கப்படுகின்ற அரசியல் எண்ணங்கள், அரசியல் சிந்தனைகளுக்கான ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லையும் சரி, பாராளுமன்றங்கள்லையும் சரி, ஒவ்வொரு விடயங்களையும் மக்கள் நலன கருத்துல கொண்டு, மக்களுடைய அபிவிருத்தி வாழ்வியல் என்ற பெரும் சிந்தனையை கருத்துல கொண்டு அந்த விடயங்களை தேடி படித்து ஒரு மருத்துவராக இருந்தவர் இந்த 6 மாதத்துக்குள்ள நீங்கள் எந்த விடயங்களை கேட்டுக்கொண்டாலும், அது வீதி புறமைப்பா இருக்கட்டும், அதாவது அடுத்த கட்டமாக மீன் பலமாக இருக்கட்டும், எந்த விடயங்களை கேட்டுக்கொண்டாலும் அதுல ஒரு ஆளுமிக்கமான தெளிவும் அறிவும் சிந்தனையும் அவருடைய இருக்கின்றத யாருமே மறுத்துவிட முடியாது. இங்கே நாங்கள் பகமை பாராட்டி கொண்டு எங்களுக்கான தனிப்பட்ட தாக்குதலை செய்யறதுக்காக வைத்தியர் இந்த அரசியல் பயணத்துல வரையில இந்த மக்கள்கிட்ட இருந்த
ஊழல் நிறைந்த நேர்மையற்ற முரணற்ற வகையில இந்த அரசுகளை நடத்தி கொண்டிருந்த சில புல்லுருவிகளை இந்த சமூகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வெளியில வந்தவர். இன்றைக்கும் அவரது எண்ணம் நோக்கம் எல்லாம் இந்த சமூகத்துக்கு கிடைக்கப்படுற நிதிகள் அனைத்தும் நல்ல முறையில பயன்படுத்தப்பட்டு அதனூடாக இந்த சமூகம் ஒரு மாற்றத்தை காண வேணும், மக்கள் அபிவிருத்தி ரீதியாக ஒரு மாற்றத்துக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த கல்வி சமூகமான அரசு அதிகாரிகள் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். இந்த கல்வி சமூகமான இந்த அரசு அதிகாரிகளை தான் எந்த ஒரு தனிப்பட்ட ரீதியான எண்ணத்துக்காக தாக்கவில்லை. இந்த மக்களுக்கு சேர வேண்டிய நிதிகள் சரியான முறையில சரியான திட்டமிடல்ல சரியான முறையில கவனிக்கிறதுக்காகத்தான் இந்த மக்கள் சமூகம் பாராளுமன்ற உறுப்பினராக தன்னை தெரிவு செய்திருக்குது. இந்த அடிப்படையில தான் நான் மக்களுடைய பக்கம் நின்று உங்களை கேள்வி கேட்டு இந்த விஷயத்தை சரியாக கொண்டு போகணும் என்றதான் தன்னுடைய நோக்கமாக இருக்கொழிய தனிப்பட்ட ரீதியில அரசு அதிகாரிகளையோ தனிப்பட்ட நபர்களையோ இந்த சமூகத்துக்கு இனம் காட்டுவது நோக்கம் அல்ல. ஆனால் இந்த சமூகத்தில ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கோ, நீங்கள் செய்கிற இந்த முறையற்ற களவான ஊழல் நிறைந்த விஷயங்கள் இன்றைக்கும் இந்த சமூகத்தில நிச்சயமாக ஒரு நாள் தண்டிக்கப்படும் அல்லது இனங்காட்டப்படும். இன்றைக்கு இதற்கு முதல் இருந்த அரசாங்கம் இன்றைக்கு முதல் இருந்த அரசாங்கத்துல விட்ட அமைச்சர்மார் விட்ட தவறுகள் பல வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு 20 வருடம் 22 வருஷ சிறைக்குள்ள 2 அமைச்சர்மார் போயின. அப்ப நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும், நாங்கள் காலங்காலமாக எல்லா தவறுகளையும் செய்து போட்டு இந்த சமூகத்துல வாழ்ந்துட முடியாது. நாங்கள் திருப்பவும் பதிவு செய்திருக்கிறோம், நேர்மையான நல்ல உள்ளம் கொண்ட இந்த சமூகத்துல மேம்பாட்டுல அக்கறை கொண்ட சமூகம் மட்டும்தான் எங்களோட பயணிக்க முடியும். அர்ச்சனாவுக்கு பின்னாலேயோ அர்ச்சனாவுக்கு அருகிலேயோ அர்ச்சனாவோட சேர்ந்து பயணிக்கிறவையாக நீங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஊழல் நிறைந்த கைகள்ல கரங்கள் படிந்த இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்துல புரள்வு தன்மையை கொண்டிருந்தால் இனி வரும் காலங்கள்ல அதெல்லாம் நிச்சயமாக தகுடி ஒடியாக்கப்படும், நிச்சயமாக அவையெல்லாம் கலைந்தெடுக்கப்படும். அந்த ஆற்றல் நிச்சயமாக வைத்தியர்கிட்ட இருக்குது. மற்றவர்கள் மாதிரி ஒரு இடத்துல கதைச்சு போட்டு கடந்து செல்பவர் அல்ல வைத்தியர். உங்களுக்கு தெரியும், இன்றைய கூட்டத்திலையும் வீதி புனரமைப்பு வீதி விஷயங்கள் வரைக்கே வந்தா பிறகு அவர் சொன்ன விடயங்களையோ சரி எதையோ சரி ஆய்வு செய்யறதுக்காக அந்த நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அப்ப இனி வரும் காலங்கள்ல இவராக இருந்தாலும் நேர்மையேற்று நடந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்க இந்த சமூகத்துல தலை குனிஞ்சு மரியாதை கட்டு உங்களோட தனிப்பட்ட குடும்ப கௌரவங்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில நீங்கள் சமூகத்துக்கு முன்னால நிச்சயமாக சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவீங்க. இந்த எண்ணத்தை மனதில் வச்சு கொள்ளுங்க. எவரு ஏதோ ஒரு வகையில் தட்டத்தான் குதிரை வேகமாக ஓடுவது போன்று நீங்கள் அவர் மீது முறையற்ற முறையில செலுத்துகின்ற வழக்குகள் அவரை இந்த சமூகத்துல இன்னும் நிதானமாகவும் தெளிவாகவும் பயணிக்கிறதுக்கான சூழலும் நிச்சயமாக உருவாக்கும். என்னுடைய தந்தையாரோட நான் 15 வருடங்களாக தமிழக காவல்துறையில் பணியாற்றி இருக்கின்றேன். அவரது எண்ணங்களும் செயல்திறங்களும் எப்படி இருந்ததோ அதைவிட பல்மடங்கு எண்ணங்களோடையும் பல்மடங்கு சிந்தனையோடையும் அந்த அறிவுத்திறனோடையும் அவர் இருக்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிச்சயமாக எடுக்கப்படுற விஷயம் அந்த விடயம் எவராக இருந்தாலும் அந்த விடயத்துல சரியான விடயத்துல அவர் இன்றைக்கும் மக்களோடு சேர்ந்து பயணிப்பார். நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம், இந்த 5ஆம் மாசத்துக்கு பிறகு நீங்கள் எவராவது இல்லாட்டி அவரது அரசியல் பயணத்தை எந்த ஒரு சக்தியாலையும் எந்த ஒரு தனிப்பட்ட முறையற்ற நபர்களாலையும் தடுத்து விட முடியாது. ஒரு காலம் எங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு மிக தெளிவான ஒருவரை அடையாளம் காட்டி இருக்குது. இனி வரும் காலங்களிலும் எல்லா அரசியல் தலைமையிலும் நிச்சயமாக ஒற்றுமையாக மக்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். விரும்பியோ விரும்பாமலோ ஏனைய தமிழ் அரசியல் தலைவர்களும் மக்களுடைய பிரச்சனைகளை தங்களது பிரச்சனைகளாக பார்த்து அதற்கான தீர்வுகளை காண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு காண தவறினால் அந்த பிரதேசங்களில் இருக்கிற முறைப்பாடுகள் முறைப்படி வைத்தியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அவை நிச்சயமாக அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லையும் சரி பாராளுமன்றங்கள்லையும் சரி நிச்சயமாக கதைக்கப்படும். அதற்கு எந்தெந்த சட்ட நடவடிக்கைகள் இதனூடாக எந்த பிரிவு ஊடாக எப்படி கையாள்வது என்று அவர் மிக தெளிவாக கற்று வைத்திருக்கின்றார். நான் வியந்து
வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தனி மனிதரால் இவ்வளவு விடயங்களையும், இவ்வளவு கடிதங்களையும், இவ்வளவு தொகுப்புகளையும், இவ்வளவு இன்றைய அபிவிருத்தி குழு கூட்டம் சம்பந்தமான முழு தகவல்களையும் கொண்டு எவ்வாறாக பயணிக்கிறார். நாங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேணும். எங்களுக்கான காலங்கள், ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்புகள் இருந்தது. அதை பாதுகாக்க பயன்படுத்த தவறியது என்ற விளைவு இன்றைக்கு எங்களோட சமூகம் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோன்றுதான் இன்றைக்கு எங்களோட அரசியல் பணியில 2009க்கு பிறகு நேர்மையாக, உண்மைத்தன்மையோட, வெளிப்படைத்தன்மையோட இந்த சமூகத்துக்கு உள்ளார்ந்த ரீதியாக ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்ற இந்த ஒரு காரணத்தை மையமாக வச்சு கொண்டு வந்திருக்கிறவர் தான் வைத்தியர் அர்ச்சுனா. இதை யாரும் மறுத்து விட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு செயல்தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கும். சட்டத்தில நீ செய்கிற செயல்தான் நீ சட்டத்தில குற்றம் செய்திருக்கிறியா, குற்றம் செய்யாத சாதாரண செயல் செய்திருக்கிறியா என்று தீர்மானிக்கிறது போன்று ஒவ்வொருவரது செயற்பாடுகளும் தான் சமூகத்தில அவர் எவ்வகையானவர், எந்த சிந்தனை கொண்டவர், இந்த சமூகத்துக்கு என்னத்தை செய்ய போறார் என்பதை புடம் போட்டு காட்டுகின்ற ஒரு கண்ணாடி. ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய அரசியல் தமிழ் தலைவர்கள்ட்டையும் ஏதோ ஒரு வகையில ஒன்றிணைஞ்சு போற ஒற்றுமைத்தன்மை உருவாவதை நாங்கள் காணக்கூடியது மாதிரி இருக்கின்றது. இது ஒரு பலமிக்க ஒரு அரசியல் அமைப்பாக அல்லது ஒன்றுபட்ட ஒரு குரலாக காலம் முழுதும் மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த அரசியல் தலைமைகள் குரல் எழுப்பியே ஆக வேண்டும். இல்லை என்றால் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக குரல் எழுப்பாத, ஒன்றுபடாத அரசியல் தலைமைகள் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், காலம் என்றது உங்களுக்கு எல்லாரையும் இனங்காட்டி தரும். நல்லதையும் இனங்காட்டும், கெட்டதையும் இனங்காட்டும். அந்த வகையில சில பேர் அதை எள்ளி நகையாடி காலம் எல்லாரையும் காட்டி தரும் என்றது இவர் சொல்லித்தான் நான் தெரியணும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்வோம். எங்களுக்கு இந்த சமூகம் பொருளாதார ரீதியான அபிவிருத்திகளை பெற்றுக்கொண்டு தனக்கான தனித்துவமான உரிமைகளோட தங்களை தாங்களே ஆளுகின்ற உலக நாடுகளுண்ட ஏதோ ஒரு வகையான ஒத்துழைப்போட காலங்கள் எங்களுக்கான தீர்வுகளை, எங்களது மாவீரர்களது கனவுகளை, அவரது தியாகங்களை நிச்சயமாக இன்றைக்கு ஒரு நாள் யார் மூலமாவது, வடிவாக கூறுகின்றேன், யார் மூலமாகவது உங்களுக்கு பெற்றுத்தர்றதுக்கான காலம் நிச்சயமாக உருவாகும். நாங்கள் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது, பலமிக்க ஒரு அரசியல் தேவை. இந்த அரசியல் தான் உங்களோட சமூகத்துக்கான அனைத்து விடயங்களையும் தீர்மானிக்கின்றது. நீங்கள் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துல வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது சிறப்பு உறுப்பினர்களோ அவைதான் இந்த சமூகத்தை கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கின்றன. இந்த சமூகத்துல என்னென்ன விடயங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும், என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது தீர்மானிக்கிறது எல்லாம் பாராளுமன்ற ஒன்றில்தான். ஆகவே நாங்கள் அரசியல் என்றத எங்களுக்கு தேவையற்ற ஒன்று என்று நாங்கள் ஒதுக்குவமாக இருந்தால் இனிவரும் காலங்களில நிச்சயமாக நாங்கள் சின்னாபின்னமாக்கப்படுவோம். இந்த தேசிய அரசாங்கத்தின் எண்ணங்களும் செயற்திறன்களும் மக்கள் சார்ந்ததாகவும் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் உறுப்பினர்கள் நிச்சயமாக அந்த சிங்கள அல்லது தேசிய அரசாங்கத்தின் கட்சிகளின் கொள்கை என்னவோ அதற்காக மட்டும்தான் அவர்கள் உழைப்பார்கள். இதனை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களிலே வைத்தியரையும் வைத்திய சார்ந்த உறவுகளையும் ஏனைய சரியான நேர்மையான அரசியல் திறமைகளை இனங்கண்டு கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றதான் வைத்தியருடைய விருப்பம். நிச்சயமாக அவர் எந்த காலத்திலேயும் அநீதிக்கு எதிரான குரலாக ஒலித்துக் கொண்டே இருப்பார் என்பதில் அவரது செயல் மிக தெளிவாக அண்மை காலங்களில் இன்னும் மிக நிதானமாக எங்களுக்கு அவரை புடம் போட்டி காட்டி வைத்திருக்கிறது. நன்றி. வணக்கம் நிஷா. நிஷா வணக்கம். புலிகேசி வணக்கம். யா புலிகேசி வணக்கம். புலிகேசி கதைக்கிறீங்களா? மயூரன் வணக்கம் வீடியரண்ணே, வணக்கம் பூஷண்ணே, வணக்கம் கௌரவம் நல்லது அண்ணே, வணக்கம் 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 நெப்போலியன், வணக்கம் மேங்கோ, வணக்கம் வணக்கம் மேங்கோ, மயு புலிகேசி, எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில இன்றைக்கு அந்த டிசிசி மீட்டிங்குகள் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி போயிருக்கிறார். ஆனால் பிரயோசனமாக இருந்திருக்குது.
அதே நேரம் நேற்று சொன்ன விடயங்களும் வாக்குறுதி கொடுத்து சத்தியம் பண்ணின விஷயங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த போலீஸ் அவனை வணக்கம். நேற்று நாங்கள் இந்த தளத்தில் கதைச்சக்கான விஷயம் அங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஒரு நிலைமை அல்லது தெளிவடைய செய்ய வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த தளம் இயங்குறதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். கதைக்கிறவே நல்ல ஆக்கபூர்வமான சிந்தனை திறனோட கதைக்கிறது இன்னும் வெற்றிட கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லையன்றதை அதுக்கு சொல்கிற ரீசனை கேட்டால் ஒரு மனிதனுக்கு இதயம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் யோசிக்கிறதையா கிடையாது. 4 பேர் ரிட்டையரில் போயிட்டோமாம், 4 பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டோமாம், 4 பேர் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோமாம். இது ஒரு மீட்டிங்கில் ஒரு ஆக்கள் சொல்கிற அளவுக்கு எங்களோட தமிழர்கள் இருக்கிறார்கள்னா எவ்வளோ வெக்கக்கேடு சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் ஒரு அத்தியாவசிய தேவையில் இனி இல்லைன்ற ஒரு அத்தியாவசிய தேவை. இந்த வீட்டில் இந்த சொல்கிறவர் வீட்டில் ஒரு அம்மாக்கோ அப்பாக்கோ அல்லது அண்ணாக்கோ தம்பிக்கோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வராமல் இருந்து அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் அப்போ அந்த ஆம்புலன்ஸ் யாருமே தெரியும். ம். எங்கே இந்த உலக நாடுகள்லயே இன்றைக்கு ஒரு அவசர இன்றைக்கு மருத்துவம்ன்றது எல்லா நாடுகள்லையும் எல்லா உலகத்துல எல்லா இடங்கள்லயும் அதுக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது. அப்ப உண்மையிலேயே அதை புரிஞ்சு கொள்ளணும், அதுல இருந்தவையும் புரிஞ்சு கொள்ளணும், சமூகம் புரிஞ்சு கொள்ளணும். ஏனைய சாரதிகளையும் நாங்கள் அதே மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்கான மேலதிகமான பணி வேலை சம்பந்தமாக ஆய்வு செய்யப்படலாம். ஆனால் இந்த விடயம் கதை கேட்க இதுக்குள்ள கொண்டு அதை போட்டு இதை குழப்புறன்றது உண்மையிலேயே அது ஒரு மனிதாபிமானவற்ற ஒரு செயலாத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி கிடக்குது. ஒரு 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 நாட்டுல சரி, ஒரு இடத்துல சரி, ஒரு பிரதேசத்துல சரி, அதாவது வைத்தியத்துறையில ஆம்புலன்ஸ் வாகனம்ன்றது அது ஒரு மிக மிக ஒரு அவசியமான ஒரு விடயம். அதுக்கு நிச்சயமாக தனிப்பட்ட ரீதியில கூடுதலான சலுகைகளை கொடுத்து அவர்களுக்கான வேலை சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை நிச்சயமாக அந்த எங்களுடைய அரசாங்கத்துக்கும் இருக்குது, அந்த அபிவிருத்தி குழு கூட நடத்துகின்ற அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த விடயம் கதைச்சு முடிச்சா பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லலாம். இப்படி ஏனைய ஆக்களும் பாதிக்கப்படினும் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் முன்வைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். மேலதிகமான வேலை தேவை என்றது எல்லாருக்குமான ஆசை, அதுல மாற்றி கருத்துக்கு இடமில்லை. ஆனால் வேலை இல்லாமலே இன்றைக்கு எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேலை வேணும். படிச்சு முடிச்சுட்டு பட்டம் பெறாதவர்கள், பட்டம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு வேலை இல்லாம இருக்கிறார்கள். அப்ப இங்க வேலை இல்லாதவர்களை நோக்கி யோசிக்கிறதா அல்லது வேலை கிடைச்சிருக்குது அவைக்கு மேலதிக வேலை வேணும் என்ற ஆக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேணுமா? மனிதாபிமானம் எங்கேயும் இருக்க வேணும். அந்த மனிதாபிமான சிந்தனை தான் எல்லாத்திலையும் எங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு விஷயத்துல. அது என்னென்னா அண்ணா அவை யோசிக்கணும் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு டிரைவர் ஒர்க் பண்ணுறேன், அவருக்கு சில ஒரு கிழமை சர்வீஸ் இல்லாமல் அவருக்கு வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்து இருந்துட்டு போவார். அப்போ இவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு யோசிக்க இப்படியான ஜாப்பில் தனக்கு வேண்டிய ஒரு ஆக்களை சும்மா சைன் பண்ணி போட்டு போங்க, உங்களுக்கு நாங்கள் பே பண்ணுவோம், வீட்டை இருக்கட்டும், அவர் வீட்டை வேறு ஒரு ஜாப்பை பார்க்கட்டும், அடித்து கால் பண்ணி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகணுமென்ற நிலைமை ஒன்று இருக்கிற மாதிரி தான் நான் இந்த கதைகள் போக்குவரத்து எல்லாம் இருக்குது. இந்த ஆக்கள் இல்லையாமல் ஆக்கள் காணாதண்டா. இப்ப இங்கே ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலேயோ சரி அல்லது கொழும்புலயோ சரி ஒரு டிரைவர் இப்ப அதுலதானே அவர் வடிவா டாக்டர் சொல்லியிருக்காரு, உங்கள்ட்ட ஆக்கள் காணாட்டி நீங்க சொல்லுங்க, ஓகே நாங்க பாராளுமன்றத்துல கதைச்சு அதற்கான ஒரு இதுல என்னன்னு சொல்றது முன்னப்பத்தை கோர்றதுக்கான சட்ட நடவடிக்கை மூலம் கொண்டு வந்து உங்களுக்கு ஆக்களை தெரிவு செய்தல. உங்களுக்கு என்ன இப்ப வைத்தியர் மிக தெளிவா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களோட கடமையை நீங்க செய்யலாம இருக்கிறீங்க. அது எந்த பிரிவாக இருந்தாலும், மருத்துவ பிரிவா இருந்தாலும் சரிதான், விவசாய பிரிவா இருந்தாலும் சரிதான், அல்லது வீதி சம்பந்தமான புனரமைப்பு விஷயமா இருந்தாலும் சரிதான். அவர் என்ன கேட்கிறார், உங்களால இந்த விஷயத்தை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு என்ன தேவையா இருக்குது? ஆளணி தேவையா இருக்கா, ஆலோசனை தேவையா இருக்கா, திட்டமிடல் ஆக்கள் தேவையா இருக்குதா, இல்லாட்டி இதுல இருக்கிற எல்லாருமே வேலையில சரியா இருக்கணுமா, அதை சொல்லுங்க, அதுக்கு தீர்வு காணுவோம். இல்ல நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் செய்யாம ஒரு ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ரிட்டையர் பண்ண விடக்கூடாது. அது முதல்ல அங்கேயே பிள்ளை என்ன அங்க நிர்வாகம் இல்லைன்னா அர்த்தம் என்ன? நீங்கள் சுகாதார அதாவது வைத்திய சம்பந்தமான வாகன சார்ஜுகளை அந்த சுகாதார திணைக்களத்துக்கே மாற்றம் செய்யுங்க. அவையை கொண்டு நீங்கள் இன்னொரு அதாவது பிரேசவையில் இருக்கிற ஒரு வாகன சாரதியா போட்டுட்டு அவரை கொண்டு இங்க போட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த 10 வருட அனுபவமோ 15 வருட அனுபவமோ இல்லாமல் நிச்சயமாக ஆம்புலன்ஸை செலுத்த முடியாது.
அப்ப ம். அதான் இதெல்லாம் வந்து டாக்டர் இருக்கும். ஒரு பகுத்தறிவாக செய்ய வேண்டிய விஷயங்கள் டாக்டர் மிக தெளிவாக விளங்கப்படுத்துறார். ம். நான் இதுக்கு யோசிச்சேன் பிறகு விளங்குமரன் சொல்ல போதறியா சைனால இருந்து ஆக்களை இறக்குவோம்னு சொல்ல போதறியான்னு யோசிச்சுன்னா நல்லாலும் சொல்லல. மற்றது அவர் மிக தெளிவா தானே கேட்கிறார். இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்குது, இவ்வளவு வீதம் தான் பயன்படுத்தி இருக்கிறீங்க, சரி சுகாதாரத்துறை இன்னைக்கு 13% பயன்படுத்தி இருக்குன்னா மற்றவே நீங்களே இந்த அவ்வளவுக்கு பயன்படுத்தல, இதுக்கான என்ன காரணம்ன்றதை சொல்லுங்க. அவங்களோட சண்டைக்கு வரையிலேயே உங்களோட விளக்கம் தான் கேட்கிறார். என்னத்துக்கு அவங்களால பயன்படுத்த முடியாம கிடக்குது, என்னத்தால நீங்க இந்த விஷயங்களை செலவழிக்காம வச்சிருக்கிறீங்க, இதுக்கான பிரச்சனை என்ன? அப்ப இன்றைக்கு இன்னும் ஏனிய நான் மற்றவையே யாரையுமே நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் வைத்தியர்கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் போய் சொல்லித்தான் போயிடாது. வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சரணாகதி அடைஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும் அவர்கிட்ட. நீங்கள் அதுல குற்றங்காணையில இல்ல நாங்கள் பொய் உண்மைதான் சொல்றோம்னு சொல்லி பொய்ய சொன்னீங்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய அறிவுத்திறனும் அவருடைய ஆற்றலும் உங்களை கொண்டு வந்து சமூகத்துக்கு முன்னால கைகட்டி நிற்கத்தான் வைக்கும். அதை புரிஞ்சு கொள்ளணும் அரசு அதிகாரிகளும் அவரோட பயணிக்கிறவை. அது இப்ப காலம் என்னன்னா உங்களுக்கு அவரை தந்திருக்குது. இப்ப இதுவரையும் பார்த்த நாங்கள் நேரடியா பார்த்த ஒரு 3-4 மீட்டிங் பார்த்தாச்சு. 3-4 மீட்டிங்ல அவை இந்த வினத்திறன் உள்ளாக்கள் இருந்தாலும் கூட அந்த வினத்திறனை லிங்க் பண்ணி அதை பிரயோகம் பண்ண முடியாம இருக்கணும். அதான் அங்க இருக்கிற சிக்கல். அப்ப அதுக்கு கன விஷயங்கள் இருக்கு. நம்ம டெண்டரால கால் பண்ணுங்க, தங்கடைய ஆக்கள் அதுக்குள்ள கொண்டு வந்து போடணும். டெண்டர்ல எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகலாம், அங்க என்னென்ன தாயங்களை நகர்த்தலாம், என்ன கட்டையை நகர்த்தினா எங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படியான விஷயங்களால இவ்வளவு டிலே ஆகிறதுக்குரிய காரணங்கள் வேற ஒன்றுமே இல்லை. வேற அந்த ஒரு வீடியோல ஒரு தம்பி வந்து நிக்க புதுசா வந்தவரா ஒரு கதைக்கு சொல்லுங்க. வணக்கம் ஜது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வந்து இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன்னா எங்கேண்டு பார்க்கல அந்த ஒரு ஆப்ரேஷன் ஏதோ பல்லு வலி என்று போன பிள்ளைக்கு ஜூரின் பக்கம் ஏதோ ஆப்ரேஷன் செய்தேன்னு அறிஞ்சேன். நான் சரியான தகவல் நான் ஃபுல்லாக பார்க்கல, டைம் இல்லை எனக்கு. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் யாராவது இருக்கிறார்கள். ஓகே, நல்ல விஷயங்கள் கதைக்கிறீங்க, நல்ல மாதிரி செய்யுங்க. ஓகே, அண்ணாவோட ஆதரவு எப்பவும் இருக்கும். கட்டாயம் இந்த வருஷ கடைசியில் நான் ஸ்ரீலங்காவில் நிற்பேன், அண்ணாவோட பயணிப்பேன். கட்டாயம் அண்ணாவோட மீட் பண்ணால் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போடுவேன். சந்தோஷம் சந்தோஷம். நான் கொஞ்சம் வெளியில் போகணும். நன்றி நன்றி நன்றி. நான் நீங்கள் கதைச்சது ஒன்றுமே கேட்கல, இப்போ 5 நிமிஷம் தான் கேட்டேன்னா டைம் இல்லை. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. நான் கட்டாவில் இருக்கிறேன். இந்த வருஷம் கடைசியில் யாழ்ப்பாணத்தில் நிற்பேன். சரி, ஓகே ஓகே, பாய் பாய். டாக்டர் வரும் வரை கேள்வி கேட்காம பார்த்து இருந்திருக்கிறவன் எல்லாருமே. என்ன டாக்டர் வந்த அப்புறம் தான் சிசிசி மீட்டிங் துவங்கினவன். விருப்பம் இல்லை தானே. முதல் விருப்பம் மண் சும்மா நோமலா காய்ச்சல் டாக்டர் வரும் வரை இந்த சமூகத்துல இல்ல ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் எங்கட மனித அதாவது தமிழ் சமூகத்துல இன்றைக்கு இருக்கிற யாழ்ப்பாண வட மாகாணத்துல உள்ள பிரச்சனை என்ன, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் இதை ஏன் கேட்பான், வந்தனா இருந்தனா எனக்கான சம்பளம் வந்துச்சு, தந்த விஷயத்துல அரவாசியை செய்தனான்னு சொல்லி கடந்து போற உலகம் தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால், ஒரு பாடசாலை என்ற ஒன்றுல அதிபர் என்பவர் பொறுப்பேற்று இருந்தார் என்றால் அந்த பாடசாலை எப்படி முறையற்று நிர்வாகங்கள் இருக்குமோ அது போலத்தான் தலைமையில இருக்கிற ஒவ்வொருத்தர்களும் அந்த தலைமை பொறுப்புக்கு வர ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதன் பொறுப்பு தன்மை என்ன, உங்களோட ஆளுமை என்ன, எங்க கண்டிக்க வேணுமோ, எங்க தட்டி கொடுக்கணுமோ, எங்க அவைக்கு சலுகை கொடுக்கணுமோ, இதுதான் நிர்வாக ஆற்றல், இதுதான் நிர்வாகத்துறை. தனியா நாங்கள் அவையை மட்டும் வேலை செய்து கொண்டு அவைய வேலை என்று வேலை வாங்குறது மட்டும் நிர்வாக ஆற்றல் அல்ல. அந்த வேலையை வாங்குகின்ற அதே நேரம் அவர்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்வை கண்டு கொண்டு அவர்களுக்கு சரியான சலுகைகளையும் கொடுத்து கொண்டு எங்கட அதாவது அந்தந்த பிரிவுகளுக்கு உட்பட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக சலுகைகளையும் கொடுத்து கொண்டு ஒவ்வொரு பணியாளரையும் நீங்க சரியாக வேலை செய்ய வைப்பீங்களான இருந்தால் இதுதான் ஆளுமை. எல்லாருக்கும் பொறுப்பு தேவையா இருக்குது, பதவிகள் தேவையா இருக்குது, அதனூடாக கூடிய வருமானம் தேவையா இருக்குது. வருமானம் ஒன்றுக்காகத்தான் இன்றைக்கு பதவி என்ற நிலையை நாங்கள் தாண்ட வேண்டிய நிலையில இருக்கிறோம். அது புலம்பெயர் நாடுகளா இருக்கட்டும் அல்லது இலங்கை என்ற எங்கட ஈழம் என்ற இலங்கையா இருக்கட்டும், எங்களுக்கு என்ன பிரச்சனை, பதவி ஒன்றுக்கு வர ஆசை இல்லாம இருந்தாலும் எங்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொள்றதுக்காக நாங்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டி இருக்குது. அப்ப அங்கேயும் எங்களுடைய ஆளுமைகள்ல நாங்கள் பேச, அது நண்பனா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், சித்தப்பன் பெரியப்பனா கூட நாளைக்கு நிர்வாகத்துக்கு அரச உத்தியோகரா இருக்கட்டும், எங்க எவைய தவறோ கண்டிக்க பழகுங்கள். அந்த கண்டிப்போ அந்த சூழல் தான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமூகத்தை நிச்சயமா உருவாகும்.
இன்றைக்கு தேசிய தலைவர் தேசிய விடுதலை போராட்டத்தின் இவ்வளவு வளர்ச்சிக்கும் இவ்வளவு உலக அரங்கில எங்களுக்கான தனித்துவமான ஒரு இனமாக நாங்கள் முழுமை பெற்றதுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய கட்டுக்கோப்பான கண்டிப்பான விதிமுறைகளும் வாழ்வியலும் ஒழுக்கமும் தான் இன்றைக்கு எங்களுக்கு கொண்டு எங்கேயோ இடத்துல விட்டுருக்குது. கட்டுப்பாடு இல்லாமல் தயாரிக்கப்படுகின்ற எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், கட்டடங்களா இருக்கட்டும், நிர்வாக கட்டமைப்புகளா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கட்டுப்பாடு இல்லாத எவையும் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்று விட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த போன் ஆப்பிள் போன், இல்லாட்டி உலகத்திலேயே சிறந்த ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவை ஒவ்வொன்றும் மிக கட்டுப்பாடான முறையில தயாரிக்கப்பட்டது என்ற காரணமாகத்தான் இன்றைக்கு அவை உலக அரங்கிலே தனித்துவமான ஒரு பொருளாக மாற்றமடைந்திருக்கின்றது. அப்ப இங்கே கட்டுப்பாடுகள் என்றது எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை. இவரார் கேள்வி கேட்கிறது, இவருக்கே இந்த வேலை, அப்படி எல்லாரும் கடந்து விட்டு போக முடியாது. அந்தந்த பொறுப்புகளை மக்கள் வழங்கி இருந்தால் அந்தந்த கடமைகளை செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் அந்த அதிகாரிகளுக்குரியது. இப்போ நாங்கள் எங்கட யாழ் மாவட்ட பிரதேச சபையில இருக்கிற அரசு அதிபரை குறை சொல்லல, ஆனால் அவர் எல்லாரையும் காப்பாற்ற நினைக்கிறாரா அல்லது எல்லாரையும் வச்சு சரியான முறையில நிர்வகிக்க தெரியாம நிற்கிறார் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டி கிடக்குது. ஏனென்றால் இந்த அவ்வளவு கேள்விகளையும் கேட்க வேண்டிய யாருன்னு சொன்னால் அந்த அரசு அதிபர். இந்த பிரிவு வீதி புறநகை பிரிவு இவ்வளவு காசு வந்திருக்கு, இவ்வளவு செலவழிக்கல, ஏன் செலவழிக்கல சொல்லுங்க. இந்தியால சுகாதார பிரிவு இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு நீங்க செய்யல, ஏன் சொல்லுங்க. இதை கேட்க வேண்டியதார்? கேட்க வேண்டிய கேள்விக்கு உட்படுத்த வேண்டியவை யார்? ஆளுநரா, சிறப்பு சந்திரசேகர் ஐயாவா, அரசு அதிபரா? இவ 3 பேரும் தங்கட பொறுப்பை சரியா செய்தால் இங்க வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இல்ல வைத்தியர் அர்ச்சனாவுக்கும் இங்க என்ன வேலை இருக்குது, இல்லாட்டி ஏன் அந்த கேள்வி அவ கேட்க வேணும். அப்ப இவ தங்களது கடமையிலிருந்து தவறினம், அந்த பொறுப்பிலிருந்து தவறுகின்ற விளைவுதான் வைத்தியர் அவர்களால இந்த இடத்துல மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இந்த கேள்வியில கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குது. இங்க அவர் ஒன்று தான் பார்க்கிறார். நீங்கள் தேவை உங்களோட நாளைக்கு ரங்குவார், கதைப்பார், சிரிப்பார், எல்லாம். அந்த ஆளுமைன்றது நிச்சயமாக எங்கட மாவீரர்களுடைய ஆத்மாக்கள ஏதோ ஒரு கொடுப்பனவு அவரை அந்த இடத்துல கேட்க வேண்டிய விடயங்களை நியாயமாக நேர்மையாக கேட்க வச்சு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான சிந்தனை சக்தியாக வைத்தியர் இருக்கின்றார். எல்லாரும் கேட்பினம், இவர் தனியிருந்து என்ன செய்ய போறார், தனியிருந்து என்ன செய்ய போறார், 4 பேரோட அனுசரிச்சு போனாத்தான் அரசியல் செய்யலாம் என்று. நீங்கள் நினைக்கிற அரசியல் செய்யறதுக்கு வைத்தியராக வரவில்லை. நீங்கள் நினைக்கின்ற இல்லாத ஏனைய இன்றைக்கு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஏனைய அரசியல் தலைமைகள் போன்று அரசியல் செய்யறதுக்காக வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் இந்த அரசியல் களத்தில் களமாடவில்லை. அவர் தனித்துவமான அரசியலையும் இந்த மக்களுக்கு சார்பான அரசியல் என்றது தவறு இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு பொருட்களும் இன்றைக்கு தயாரிக்கப்படுற உணவிலிருந்து எல்லாமே நாங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு தீங்குதான். அத மாதிரி அரசியல் என்றது இவ்வளவு காலமும் பிழையான தலைமைகளாலையும் பிழையான வழிநடத்தலாலையும் இன்றைக்கு மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கிற சூழலை உருவாக்கி வச்சிருக்குது. ஆனா இனிவரும் காலங்கள்ல இந்த தேசிய அரசாங்கமும் சரியாக ஊழலுக்கு எதிரானவர்களை அப்புறப்படுத்துறோம் என்ற சிந்தனையோட பயணிக்குமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கைன்ற ஒரு நாடு நாங்கள் நினைக்காத ஊழலற்ற ஒரு நாடாக மாற்ற முடியும் என்ற சிந்தனையை அண்மை காலங்கள்ல இந்த 2 தீர்ப்புகளும் எடுத்து தந்திருக்குது. இனிவரும் காலங்கள்ல நடக்க போற விஷயங்களும் எங்களுக்கு நிச்சயமா புடம் போட்டு காட்டும். ஆனால் இது தெற்குல மட்டும் நிக்க கூடாது. இந்த வடக்குல ஊழல் இடம்பெறவில்லையா? வடக்கு அரசியல் தலைமைகளும் அரசியல்வாதிகளும் அரச உத்தியோகத்தர்களும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஊழல்களை செய்யவில்லையா? அப்ப இந்த வடக்கில இந்த ஊழல் என்ற அந்த விஷயம் ஏன் தேசிய அரசாங்கம் செய்யாம இருக்குது? இன்றைக்கும் வைத்தியர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தெல்லிப்பள வைத்தியசாலையிலே சில பிரச்சனைகள் பாராளுமன்றங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஊழல்கள் சம்பந்தப்பட்ட எவராவது நிச்சயமாக தண்டிக்கப்படுவீங்கள். நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களோட இருந்தவதான், உங்களோட பயணிச்சவதான், உங்கள் சார்ந்த தகவல் இல்லாத இந்த சமூகத்துல எங்கேயோ ஒருவருக்கு அனுப்பி கொண்டிருப்பினார். நீங்கள் சரியாக செய்யாம இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைன்றது சிம்ம சொப்பனம் தான். நேர்மையாக போய் 5 ரூபா உழைச்சிட்டு வந்து ஒருவன் கதவை பூட்டாம நிம்மதியா நித்திர கொள்ளலாம், பூட்டி போட்டு நித்திர கொள்ளலாம். நீங்கள் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான காசை உழைச்சி போட்டு 5 வருஷம் தாண்டிட்டுது, 10 வருஷம் தாண்டிட்டுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டான். தவறாக சேமிக்கப்படுகின்ற பொருட்களுக்கு
சேமிப்புகளுக்கோ அல்லது முறையற்ற வருமானத்துக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு கணக்கு காட்டித்தான் ஆகணும். அதுல மிக வேதனை என்னன்னு சொன்னால், மக்களுக்காக ஒதுக்கப்படுற பணத்தை எந்த மனசோட நீங்கள் எப்படி கொள்ளையடிக்கிறீங்க? ஒரு நாட்டுல உண்மையிலேயே அடிப்படை வாழ்வியலுக்காக, வாழ்வாதாரத்துக்காக ஏங்கி தவித்துக் கொண்டுள்ள சமூகத்துக்காக ஒரு அரசாங்கம் தான் கடன்ல இருந்தாலும் அபிவிருத்தி என்ற ரீதியில மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் என்ற எண்ணத்தோட வழங்கப்படுகின்ற ஒரு ரூபாயும் ஒருவருடைய தனி பொக்கெட்டுக்குள்ள போகக்கூடாது. நிச்சயமாக நான் நம்புகின்றேன் இந்த மாற்றம் வடக்குல இடம்பெறும். நன்றி. என கதை. வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் அண்ணா எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நிறைய விஷயங்களை டாக்டர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். யார் இந்த தமிழ் மக்களுக்கு தேவையான அரசியல்வாதி, இது அடுத்த கட்டம் என்ன, இந்த இதுல இந்த யூடியூப் கமெண்ட் போய் பார்த்தா தெரியும். அப்ப நாங்கள் அதை பற்றி இனி பேச தேவையில்லை. எல்லாருக்குமே விளங்கி கொண்டோம் எதை கேட்கணும், எப்படி கேட்கணும், எங்க கேட்கணும் என்றதை வடிவா வழங்கப்படுத்தியிருக்க பிரதீபன் இந்த அரசியல் எல்லாம் நினைக்கணும் கேள்வி கேட்க கூடாது. மக்கள்ற பணத்துல மக்களுக்காகத்தான் பயணிக்கணும் என்றதை புரிஞ்சு கொள்ளினமோ இல்ல புரிஞ்சு கொள்ளையிலையோ எனக்கு என்ன தெரியல. எதை கேட்கணும், எப்படி கேட்கணும் கேட்டதால பிரதீபனை கூடி வாய மூட வச்சுட்டு என்ன கதைக்கு திணறாடுனேன். ஏதோ நேற்று மீடியா ஒண்ணும் உள்ள வரக்கூடாதுன்னு இன்றைக்கு மீடியா எல்லாத்தையும் விட்டுட்டாங்களே. அவர் ஒத்துக்கொண்டிருக்காரு பிள்ளைன்னு சொல்லி. அது நல்ல விஷயம். நாங்க அதை அங்கீகரிக்கிறோம். என்னென்றால் ஒரு தவறை தவறாக ஏற்றுக்கொள்றது அதுவும் மிகவும் நல்ல விஷயம். அது ஏதோ ஒரு வகையில நேற்று அந்த தவறு நடந்திருக்குது. அந்த தவறு இன்றைக்கு மாற்றம் செய்திருக்கிறோம். நாங்கள் உண்மையில அதை நினைச்சுக்க கூடாது. அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். அந்த மாற்றத்தை உருவாக்கினதுக்காக உண்மையில சந்திரசேகர் ஐயாக்கம் அது சார்ந்து அந்த விடயங்களை நீக்குவதற்கு ஆலோசனை வழங்கின அனைத்து அந்த உறவுகளுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த படிச்சவர் வந்தா என்ன மாதிரி அரசியல் மாறும் என்றதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம். எல்லாரும் கேட்டவேன் ஒரு காலத்துல டாக்டர் ஏன் படிச்சாக்களை கேட்கிறார், ஏன் படிச்சாக்களை மட்டும்தான் வச்சு அரசியல் செய்ய முடியுமான்னு. இல்ல சில கட்டத்துக்கு மேல எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான மனசுல கை வச்சு சொன்னா சில கட்டத்துக்கு மேல சில கட்டத்துக்கு நாங்க போக முடியாது இல்லையா? எங்களால கூட இல்ல, நாங்க கூட அந்த இடத்துல இருந்திருந்தா கூட எங்களால ஒரு கட்டத்துக்கு கூட கதைக்கல. அது சம்பந்தமான எங்களுக்கு அறிவும் ஆற்றலும் திறனும் இருக்க வேணும். இல்ல ஒரு அந்த இந்த ஓடர் கரியேட்டு அந்த எப்படி வரணும்ன்றத சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்டது அத இன்னொரு ஆள் இல்லையாண்ட ஜிஎல் பிரதீபனோட ஆன்சர் பண்ண முடியாத டப்புன்னு திருப்பி விட்டாரு அடுத்த ஆளும் ஆன்சர் பண்ண முடியாத அது வெற்றிடமா தான் இருக்கு. அப்ப டாக்டர் கேட்கிறேன் அப்படி இல்லையா இது சேக்குலர், இந்த சேக்குலர்ல நாங்கள் பாராளுமன்றத்துல கதைக்கு திருப்பி எடுப்ப மாட்டேன். அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? ஒரு பதிலையும் சொல்லல. படத்துக்கு கூட்டத்துக்கு வரையலாம். இனிமேல் அபிவிருத்தி கூட்டங்களுக்கு இந்த பிள்ளைகள் பரீட்சைக்கு ஓய்வியல் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் போய் புத்தகங்கள் எடுத்து படிச்சு என்னென்ன செய்திருக்குது, என்னென்ன நடந்திருக்குது, எவ்வளவு முடிஞ்சிருக்குன்ற கணக்குகள் இல்லாமல் இனிமேல் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களுடைய சுயமரியாதையில நீங்க இழக்க வேண்டிய வரும். இல்ல இப்ப என்னன்னு சொன்னா இந்த மக்கள்ல வரியில மக்களுக்காக பயணிக்கிறேன்னு சொல்லி மக்கள்ற ஓட்டு எடுத்து மக்களுக்காக சேவை செய்யணும்னு வாரன்றது இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குன்றது மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிற டாக்டர். ஆனா இன்றைக்கு இதுவரைக்கும் எந்த வயசுக்கு எனக்கண்டா தெரியாது இப்படி ஒரு கேள்வியை கேட்டு மக்களுக்கு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதியை நான் காணல. இல்ல அதுல இன்னும் ஒன்றை சொல்லி இருக்கிறார். 97ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சேக்குலரின் படி அந்த சட்டத்திட்டம் இருக்குது. அதை ஏன் நீங்க படிக்கலையா இல்ல உங்களுக்கு வரையிலையா என்ற கேட்ட கேள்விக்கு எல்லாரும் சேர்ந்து சமாளிச்சு போட்டணும். சந்திரசேகர் உட்பட, பிரதீபன் உட்பட, எங்கட இளங்குமரன் உட்பட அந்த விவசாய துணைக்கள அதிகாரியும் சேர்ந்து சமாளிச்சு போட்டணும். அப்ப நீங்க வரையிலையான்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அது நடைமுறைகள் தெரியலையா நாங்க பாராளுமன்றத்துல கதைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். சேக்குலர் வந்திருக்கும், நீங்க பாக்கல, இல்லாட்டி அனுப்பப்படையிலையா? 97ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சேக்குலர் பாருங்க. டாக்டர் பிறந்த காலத்திலேயே இருந்த சேக்குலரையே படிச்சு கொண்டு வாராருன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப 97ஆம் ஆண்டு நான் சேக்குலர்ண்டா அவருக்கு எத்தனை வயது? 10 வயது 8 வயசு.
அந்த நேரத்துடைய சர்க்குலரையே படிச்சு போட்டு வர்றார். நீங்க இனிமே டிசிசி மீட்டிங்குக்கு வர்றதுன்னு சொன்னா படிச்சுட்டு வாங்க, இல்லைன்னு சொன்னா மெடிக்கல் அனுப்பி போட்டு சோதனைக்கு மெடிக்கல் போட்ட மாதிரி நில்லுங்க. அடுத்த சோதனைக்கு உங்களுக்கு அடுத்த கையா உதவி 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 அதிகாரி மாதிரி அனுப்பி வைங்க. இதுல ஒரு விஷயம் என்ன, இதுல ஒரு விஷயம், உதவி அதிகாரிமாருக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்கோ. இந்த விடயங்கள்ல நீங்கள் உங்களை ஆளுமையாக்கி கொள்ளுங்கோ. நீங்கள் ஆளுமையாக்கி இந்த விஷயங்களை செய்தீங்கன்னு சொன்னால் மற்றவை காணா போடுவீங்க. அதுக்குதான் இன்னும் ஒரு எனக்கு ஒரு கேள்வி தெரியணும். இந்த பிரதீபன் இவர் மக்களுக்காக சேவையாற்ற விரும்புறாரா இல்லாட்டி எம்பிபிக்கு சேவையாற்ற விரும்புறாரா? அரசாங்கத்தோட நீ கால மாட்டிக்கிறது கிடமில்லையா? இது என்ன இது இருக்கண்ட, இது என்ன இருக்கு புள்ளையாண்டு ஒத்துக்கொள்றதுல என்ன இது இருக்கண்ட எனக்கு தெரியாம இருக்கேன். இல்ல இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி இந்த கூட்டத்துல இவ்வளவு கேள்வியையும் கேட்க வேண்டியவர் அவர் ஐயா. இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பான் இல்லானும் கெடும். தங்கட பதவிகளையும் தங்களுக்கான சலுகையும் வேணுமென்றதுக்காக எந்த ஒரு அமைச்சராவது அரசத்தை வச்சுதான் சொல்லப்படுத தன்னுடைய அமைச்சு பதவி தேவை, மன்னனோட சண்டை பிடிச்சால் மன்னனோட எதிர்த்து வாதிட்டால் தன்னுடைய அமைச்சர் பதவி போயிடும் என்று நினைக்கிற ஒரு அமைச்சர் அமைவாராக இருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டை எதிரிப்படை படையெடுத்து அழிக்க தேவையில்லை, தானாகவே அழிந்துவிடும். அதே மாதிரி தான் இன்றைக்கு பிரதீபன் ஐயான்னு சொன்னால் அவர் நிச்சயமாக அரசு போடுற தவறுகளை தவறுன்னு சொல்லியும் முறைப்படியான மக்களுக்கான விஷயங்களும் கதைப்பாராக இருந்தால் இன்றைக்கு உண்மையிலேயே அவர் ஒரு ஆளுமைக்கும் சமூகத்துக்கு சமூக பொறுப்பானவர்தான் முடிவெடுக்கலாம். அந்த டாக்டர் கதைச்சதுக்கு மற்ற டாக்டர் கதைச்சதுக்கே சந்திரசேகர் சொன்ன கொஞ்சம் பொறுங்க வெயிட் பண்ணுங்க வேக்கியம் கொடுத்துட்டு இருக்கு அந்த சிரிச்சு கொண்டு அந்த மற்ற நாங்க ஒரு சில தலைப்புகள் புள்ளியா போட்டு நம்ம என்னென்றால் கஜேந்திரகுமாரும் அர்ச்சனாவும் முரண்பட்டார்கள், வாக்குவாதப்படி இதெல்லாம் உண்மையிலே அந்த ஊடகங்கள் நீங்கள் அப்படி போடாதீங்க. ஏனென்றால் அங்க ஒரு நல்ல ஒரு முறை, அதாவது நல்ல முறையில கஜேந்திரகுமார் ஐயா அவர் கதை கேட்க வைத்தியர் அமைதியாத்தான் இருக்கிறார். அதைச்சு முடிஞ்சா பிறகுதான் தன்னுடைய விஷயங்களை சொல்றார். அப்ப இங்க அவைகளுக்குள்ள ஒரு நல்ல தலைமத்துவ பண்புள்ளவர்களுக்குள்ள நல்ல ஒரு புரிந்துணர்வு விஷயங்கள் ஏற்படைக்க நீங்கள் இந்த தலைப்புகளை போட்டு ஏனைய சமூகத்தையும் தமிழ் மக்களையும் குழப்புற ஒரு சூழலை உருவாக்குறீங்க. அதை தவிர்த்துக் கொள்ளுங்க தயவு செய்து. இந்த ஊடகங்களா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், உங்களோட செய்திகளை பார்க்க வேணும்ன்றதுக்காக ஒரு முரணான தவறுகளை போட்டு உள்ளுக்குள்ள இழுக்காதீங்க, இந்த தவறுகளை செய்யாதீங்க. அவர் சொல்லி அவர் விளங்கப்படுத்தி அவர் ஓகே பண்ணிட்டாரு. இல்ல கணக்க பேர் தலையங்கத்திலே தான் கதைக்கிறவே, மற்ற உள்ளுக்கு நியூஸ் பாக்குறே இல்ல, தலையங்கத்தை பார்த்தே சில பேர் கதைக்கிறது என்ன. சொல்லுங்க. இப்ப என்னண்டா இந்த இப்ப அர்ஜுனா டாக்டரை பிள்ளையண்டா பிள்ளையதுன்றது அது எந்த கம்பெனி பந்தமும் அடக்கலாது. அது 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 நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது பிள்ளையண்டா பிள்ளைதான். அவரோட ரூல்ஸ்ல எதுன்றானே சரி வராது. அது நாங்கள் அவர் கதைச்ச பிறகு ஒரு 6 மாசத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு டேட்டா தான் விளங்குது இதுக்காக தான் கதைச்சிருக்கிறேன்றது. அப்ப ஒவ்வொரு கட்டமும் திடீரென்று பாக்குறதுக்கு எங்களுக்கு கசக்குது. அது வேப்பமிலையும் டப்புன்னு வாய்க்க போட்டா கசக்கும். அதுக்கு பிறகுதான் அதுல குணம் தெரியும். அதே மாதிரி டாக்டர் கதைக்கிற விஷயம் எங்களுக்கு உடனே கேட்கறதுக்கு இதா இருக்குது. ஆனா அது லேட்டா அது கரெக்டா ஒர்க் பண்ணுது. வணக்கம். சொல்லுங்க நீங்க. உண்மையில அந்த அதிபர் பிரதீபன் எம்பி அவர் கூட ஒரு கேள்விக்கு திக்குமுக்காடி கொண்டு வந்தவர். அந்த கல்வியாக சம்பந்தமா கதைக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியாம திக்குமுக்காடினவர். அப்ப அதுக்கு தான் கேட்டிருக்கணும், நீங்கள் ஆக்களை காப்பாற்ற வலிக்கிறீங்களா, பேரை சொல்லி கதைக்கிறதுக்கு பயப்படுறீங்களான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்குது? ஒரு அதிகாரி பிளவிட்டால் அதை சுட்டி காட்டி திருத்த வேணும். அது நீங்க மூடி மறைக்கிறதால இன்னும் உள்ள அதிகாரிகள் பிளவிடுகினோம். இதை பேரை சுட்டி காட்டினா அவர் டாக்டரே சொல்லியிருக்கிறார், தனக்கு எத்தனையோ வழக்குகள் தனிப்பட்ட ரீதியில தனிப்பட்ட ஒரு நர்ஸையோ தாதியரை சொன்னதுக்கு தனிப்பட்ட ரீதியில வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தான் அதுக்காக பயப்படையில. நீங்கள் அப்படியான பெயர்களை முன்னுக்கு சொல்ல வந்தா தான் அவைகள் திருந்துவினம், ஏனைய ஆக்களும் அதை பார்த்து பயந்து திருந்துவினம், முற்படுறதையும் திருந்துவினம். அப்ப அந்த பிரதீபன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மலிப்பி போட்டார். அதே நேரம் அங்க அந்த செயலாளரை, கல்வித்துறை செயலாளரை யாரும் ஒரு நாளும் சந்திச்சு குறை சொல்ல இல்லையாமா. 75% அதிபர் மேல 90% அதிபர் ஆசிரியர் மேல் வருகினம். ஆனா ஒருவரும் தன்னை பற்றிய குறைவாக இல்லை. ஆனா தான் கதைக்காத நேரங்கள்ல உதவி செயலாளர் சந்திக்கிறேன் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்போ ஒரு குறையும் இல்லையோண்டு ஒரு குறையும் இல்லாமல் அங்க நடக்குது இவ்வளவு சம்பவம்.
மற்ற கால்நடைக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த கால்நடை சம்பந்தமான விஷயத்துல சரியான முறையில் அந்த காசுகள் அப்படியே கிடக்குது. அது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கையிலும் வைத்தியர்கிட்ட கையில கொடுக்கப்படல இன்றைக்கு அபிவிருத்தி கூட்டத்துல. அப்ப உண்மையில யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு மக்கள் இந்த கால்நடை வளர்ப்பு கால்நடை விவசாயம் என்ற விஷயத்துல எவ்வளவு சமூகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஏதாவது அரசாங்கத்திற்கு உதவி வராதாண்டு. அப்ப இதையெல்லாம் வாங்கி வச்சு போட்டு நீங்கள் கால்நடை சங்கமோ கால்நடை அபிவிருத்தி என்று சொல்லி வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? எங்க மனச்சாட்சியோட வாழ போறீங்க? எப்படி உங்களால வீட்டுல போய் உங்களோட உறவுகளோட நிம்மதியாக வாழ முடியுது? இவ்வளவு பிள்ளைகளையும் செய்துட்டு ஒதுக்கப்படுற காசுகளையும் சரி ஒதுக்கப்படுற நிதிகளையும் சரி சரியா கையாண்ட அந்த மக்களுக்கு கொண்டே கொடுக்காமல், இப்ப இந்த அரச உத்தியோகத்தர்கள் ஏன் நியமிக்கப்பட வேணும் ஒரு நாட்டுல? என்னத்துக்காக இவர்களுக்கு இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து அரசாங்கம் இவர்களை தொழில் ரீதியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வச்சிருக்குது? யாருக்காக? இன்னைக்கு அரசியல் சொன்னாலும் சரிதான், அரசியல் திரைக்களங்கள்னாலும் சரிதான், மக்களுக்கான விடயங்களை இலகுபடுத்துறதுக்காக அவர்கள்ட்ட போய் சேர வேண்டிய விடயங்கள் அரசு சார்ந்த அரசு சார்பற்ற விடயங்கள் போய் சேர வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த கட்டுமானங்களோட நோக்கம் இன்றைக்கு ஏன் சிதைஞ்சு போயிருக்குது? தேசிய அரசாங்கத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. முதல் இந்த அரசு அதிகாரிகளின் விடயங்களையும் அவைகின்ற செயற்பாடு தொடர்பாக நிச்சயமாக கூட கவனம் எடுக்க வேணும். அவை குறுகிய காலம்தான், ஆனா அந்த மாற்றங்களை செய்தால்தான் இனி காலங்கள்ல அரசு அதிகாரிகளும் யோசிப்பினா நாங்கள் சரியான முறையில இயங்காட்டி எங்களுக்கு இந்த விடயங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்களால நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்படும். நாளைக்கு இந்த விடயங்கள் பாராளுமன்றத்துல கொண்டே அங்க விசாரணைக்கு வரக்கூடிய வகையில வைத்தியர் செய்வார். நீங்கள் இங்கே அதுக்கு விளக்கம் கொடுக்க தவறுனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இது மக்களிட முறைப்பாடுகளாக பெற்றுக்கொள்ளப்பட்டு நிச்சயமாக பாராளுமன்றத்திலே ஒரு முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படுவீர்கள். வணக்கம் ஜோந்தன். கடையில நிற்கிறார்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம் சொன்னேன். விளங்குதா கதை இருக்கிறது? ஆமா ஆமா. என்னன்னு சொன்னா நீங்கள் இந்த இவர் ஜிஏ பிரதீபன் சம்பந்தமா கதைச்சுக்கொண்டு இருந்து நீங்கள் உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி அவர் தான் இந்த பிரச்சனையில தட்டி கேட்கணும், பிள்ளைகளை கேட்கணும். ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு விளங்கணும், அவர் அப்படி தட்டி கேட்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு ஆள் இல்லை. ஏன்னு சொன்னா ஊழலை பற்றி தட்டி கேட்கறதுக்கு அவர் ஊழல் செய்யாத ஒரு ஆளா இருக்கணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அவருடைய பணியிலேயே அவர் நிறைய ஊழல்களை விளைச்சிருக்கிறார். அதால் அவர் கேள்வி கேட்டா அதோட சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவருடைய ஊழியர்கள், அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள். உதாரணமா இப்ப ஜிஏ பிரதீபன் ஒரு வாகனம் சம்பந்தமான அல்லது சாரதி சம்பந்தமான பிரச்சனையில கதைப்பேரா இருந்தா அவரே அந்த அரச வாகனங்களை தவறான முறையில பயன்படுத்திருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் நேற்றும் இதை பதிவு செய்த நான் என்னன்னு சொன்னா அவரே அரச வாகனத்தை தன்னுடைய மகனுடைய சிற்றின்பத்துக்காக தனிப்பட்ட தேவைக்காக அரச வாகனத்தை பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு நம்பர் பிளேட் எல்லாம் மாற்றி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அப்படியெல்லாம் ஊழல்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தனக்கு கீழே இருக்கிறார்கள்ட்ட ஊழல்களை தட்டி கேட்பார், கேள்வி கேட்பார். கேட்கறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதுன்றதை நாங்கள் எதிர்பார்க்கறது உண்மையாவே முட்டாள்தனமான விஷயம். அவர் எப்படியும் தனக்கு கீழே இருக்கிறார்களா பாதுகாக்கத்தான் வெளிக்கிடுவார். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், பிள்ளையானுடைய இந்த கைதுக்கு பிறகு அவருடைய சாரதியால தான் அவர் இவ்வளவுக்கு இறுகி போயிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த சாரதி இவரோட இருந்து இவர் செய்த எல்லா விஷயங்களையும் அவதானிச்சு இன்றைக்கு அவர் இவ்வளவுக்கு இன்னும் இறுகி கொண்டு போறதுக்கு காரணம் அவருடைய வழக்குகளும் அவருடைய விசாரணைகளும் கூடிக்கொண்டு போறதுக்கு காரணம் அவருடைய சாரதி. அப்ப இந்த ஜிஏ பிரதீபன் மாதிரி, சந்திரசேகர் மாதிரி, சத்தியமூர்த்தி மாதிரி ஆக்கள் எல்லாம் தங்களுக்கு கீழே இருக்கிற அநீதிகளையோ ஊழல்களையோ தட்டி கேட்கறதுக்கு தகுதி வாய்ந்த ஆக்கள் இல்லை. என்னன்னு சொன்னா அவைக்கு கீழே இருக்கிறாங்களுக்கு தான் இவை செய்த எல்லா அநியாயங்களும் தெரியும். அப்ப அவைய கேள்வி கேட்க வலிக்கிட்டா நிறைய விஷயங்கள் இவைக்கு பாதிப்பாகவும் இவைக்கு எதிராகவும் அந்த திரும்ப பண்றதுல அவைக்கு தெரியும் வடிவாக தெளிவா. இப்ப இதுல நாங்கள் ஜிஏ பிரதீபன் என்றவர் இன்றைக்கு நேற்றில் அவர் கடந்த காலங்களிலே நிறைய ஊழல்களோட சம்பந்தப்பட்டவர். முல்லைத்தீவு அந்த பகுதியிலெல்லாம் வேற அந்த எண்ணெய் பிரச்சனை நிறைய விஷயங்கள் அவர்ல ஊழல் சம்பந்தமானது இருக்கு. இன்றைக்கு டாக்டர் ஒரு கேள்வியை கேட்க சரி அவருக்கு தான் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லை. அவர் என்ன செய்யணும்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு விட்டுட்டு இருக்கணும். ஆனா அந்த கேள்வியை தட்டி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவர் முயற்சி செய்கிறாரே ஒழிய அதுல நின்று அதுக்குரிய ஒரு தீர்வை இது ஜிஏ பிரதீபன் மட்டும் இல்லை, அமைச்சர் சந்திரசேகரும் கூட இன்றைக்கு பாத்தீங்களா
அவர முகத்தை பார்த்தாலே நாங்கள் அதை சகிக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இதில் யாரோ நீங்கள் கதைச்சு கொண்டிருந்த நீங்கள் பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. என்னன்னு சொன்னால், நேற்றைய நாளில் இந்த மீடியா சம்பந்தமான பிரச்சனைக்கு அது சம்பந்தமாக அது பிள்ளையண்டை ஏற்றுக்கொண்டிருக்கணும்னு சொல்லி அப்படி ஒன்றும் அங்கே இல்லை. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, தங்களோட அரசியலை, ஊழல் நிறைஞ்ச அரசியலை சரியான முறையில் செய்யணும். நேற்றைய நாளில் மீடியாவை உள்ள விடக்கூடாதுன்றத திட்டமிட்டு தான் செய்யப்பட்டு வேண்டிய தீர்மானம் ஏனென்றா, நேற்று நிறைய முக்கியமான விஷயங்களை டாக்டர் அங்கே கிழிச்சு தொங்க விட்டவர். இது இராணுவ கட்டமைப்பு, போலீஸ் பிரச்சனை எல்லாமே அது ஆளுங்கட்சியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள். இது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் வெளியே வந்துச்சுன்னு சொன்னால், இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலையடியாக இருந்திருக்கு. நேற்று அவங்க திட்டமிட்ட ரீதியில் தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தான் தங்களோட சட்டங்களையும் அரசியலையும் மாற்றோடவே செய்தவை என்றது அது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பிள்ளையாண்மைக்காக யாரும் உண்மையாகவே திட்டமிட்ட அரசியல் நகர்த்தல்களை, அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து கொண்டு போய் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏனென்னா, இந்த சந்திரசேகர் என்றவர் ஒரு அடாவடித்தனமான அமைச்சராக தான் இந்த காலங்களில் செயற்பட்டு கொண்டு வாரார். இன்றைக்கு அந்த விஷயத்தை கதைச்சிருந்தா, டாக்டர் கதைச்சிருந்தா எப்படி சொல்லியிருப்பினோம்னு சொன்னால், இது நேற்று கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கதைக்க வேண்டிய விஷயம் இங்கே நீங்கள் கதைக்கக்கூடாதுன்னு நிப்பாடி இருப்பினோம். இவைக்கு தெளிவாக தெரியும் அவங்க சரியான டெக்னிக்காக தங்களோட தவறுகளை மூடுறதுக்கு. இன்றைக்கு மீடியாவை விட்டுருக்கணும். அதுலேயும் பெரிய ஒரு ஊழல் எங்களுக்கு தெரியும். அந்த சுகிர்தன் ரிப்போர்ட்னு சொல்கிறவர், அவர் ஒரு யூடியூபர். அவர் டாக்டரையும் பேட்டி எடுத்திருக்கிறார். டாக்டர் சம்பந்தமான விமர்சனமான கருத்துக்களை மட்டும்தான் அவர் போடுறவர். இன்றைக்கும் அவர் போட்ட தலைப்பு ஒரு தேவையில்லாத தலைப்பை தான் போட்டு வச்சிருக்கிறார். அப்போ அந்த யூடியூபரை அனுமதிச்சிருக்கணும், மற்ற யூடியூபர்ஸ் மேலே உள்ள விட இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு டாக்டரை விமர்சிக்கிறார்கள் ஆர், அவைக்கு கிடைக்கிற சலுகைகள் என்ன அரசாங்கத்தால்? அவரும் யூடியூபர், வெளியே நின்றவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். ஆனால் அவர் உள்ளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், மற்றவர்கள் அனுமதிக்கப்படலை. அவர் தன் யூடியூப் சேனலில் அந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தன் லைவில் போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற யூடியூபர்ஸ் அங்கே அனுமதிக்கப்படையில. ஏன் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா, அவர் டாக்டரை இனி இல்லைன்னா கேவலமாக விமர்சிக்கிற ஒரு ஆள். அவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசாங்கத்தின் அடிவரடி. அப்போ எல்லா விஷயத்திலையுமே இந்த அரசாங்கம் நாங்கள் சிறிதளவும் இதை நம்பக்கூடாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், துளியளவும் தூய்மையான எண்ணத்தோடு இந்த அரசியலை செய்யலை. இது அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு தனி மனுஷனுக்கு பயந்து மக்களுக்கு தங்களை தோலுரிச்சி காட்டிடுவார் என்றதால இடைக்கிட தங்களுடைய போர்வைகளை மாற்றிக்கொண்டு வருகிறமே ஒழிய எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவை ஒரு ஊழல் நிறைஞ்ச அரசாங்கம் தான். அதை விட இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு எங்கட தமிழ் தேசிய கட்சிகள், சைக்கிள் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு டாக்டரோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு காரணம் மக்கள் தங்களை ஒதுக்கிடுவினம் என்ற ஒரு பயம் மட்டும்தான். இன்னும் தூய்மையான மனசோட பயணிக்க ஆரம்பிச்சிருக்கணுமான்னு கேட்டால் அது 120% கூட இல்லை. உதாரணமாக இன்றைக்கு நடந்த அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்தியர் தெல்லிப்பள வைத்தியசாலை சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்கிறார். அது மாகாண சபைக்குள்ளே இருக்க வேண்டியது, அது அங்கே போகக்கூடாது, மற்ற இதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லேக்க எங்களோட கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அதில் அவர் பிரயோகித்த வார்த்தை பிரயோகங்களும் அதில் அவர் காட்டின ஒரு அவற்ற பேச்சு முறையை நீங்கள் பார்க்க அவர் நீ யார் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு, நான் 20 வருஷம் ஒரு 20 வருஷம் பார்த்து 2-3 தரம் பாவிச்சேன். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். சரி, நீங்கள் சரிபுள்ளே ஒன்று இருக்கலாம், அதை அவரோட தனிப்பட்ட ரீதியில் கதைச்சு தீர்மானிக்கலாம், முடிவெடுக்கலாம். இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குண்டு. மற்றது வைத்தியத்துறை சம்பந்தமான ஒரு பரிபூர்ணமான அறிவு வைத்தியருக்கு இருக்கு. இன்றைக்கு சத்தியமூர்த்தியில இருந்து எல்லாருமே பயப்படுறதுக்கும் அலறதுக்கும் காரணம் டாக்டர் கேள்வி கேட்பாருன்னு தான். அப்ப அவர் ஒரு கருத்தை சொல்லிக்க அதை கொஞ்சம் நிதானிச்சு கேட்கிற பக்குவம் இவைக்கு இல்லை. ஏன்னு சொன்னா இவ தங்களை விட்டு கொடுக்கவும் தங்களோட இடத்துல இருந்து இறங்கி வர்றதுக்கும் வேற ரெடியா இல்லை. இதுல போய் சரி அவர் சொல்ற நாங்கள் அதை கதைச்சு போட்டு அடுத்த கூட்டத்துல கதைப்போம் என்றதால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா இவ அந்த தங்கட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி மக்களுக்கு நன்மை செய்கிறது. இப்ப டாக்டர் அர்ச்சுனா தனியா நின்று போட்டி போடக்கூடிய டேலண்ட்ல தான் இப்பவும் இருக்கிறார். ஆனா என்பிபி ஓரங்கட்டோணும்ன்ற ஒரு முடிவு வரைக்கும் அவர் என்ன செய்தவர்,
சைக்கிள் கட்சியை கைகாட்டினவர் என்பிபியை ஓரங்கட்டுறதுக்கு எங்களோட தமிழ் கட்சி வெற்றி பெறலாம். ஆனால் இவே தங்களோட கருத்துக்களில் வெல்றதுக்கு கூட ஒரு துளியளவு கூட இறங்கி போகிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அப்போ சில விஷயங்கள் நாங்கள் மக்களும் விஷயத்தை கவனிக்கணும். அர்ச்சுனான்ற ஒரு ஆளால் தான் இவேண்ட சில குணாதிசயங்கள் மாற்றப்பட்டு ஒரு நாடகமாக தான் போய்கொண்டிருக்கு. செய்ய வழி இல்லாமல் சிலது இனி ஒன்றும் செய்யலாது, இதைத்தான் செய்யணுமென்ற கட்டாயத்தின் பேரில் தான் இவ மாறி இருக்கிறோம். அர்ச்சுனான்றவர் ஒரு இடைவெளியை விடுவாராக இருந்தால் இவ பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு நேரம் கூட செல்லாது. உடனடியாக கூட தங்களோட டீல்களை அடித்து இந்த அரசாங்கத்தோட மக்களுடைய எல்லா விஷயங்களையும் விற்பனை செய்கிறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கணும். அதில் நாங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்டா எடுத்த வச்சுக்கு வேண்ட செயற்பாடுகள் எல்லாம் நம்பலாது. ஏனென்றா இவ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இப்போ டாக்டரோடையும் இணைஞ்சு போயிடும், மக்களோட சில விஷயங்களுக்கும் இறங்கி வருகிறோம். ஆனால் இவ உண்மையாகவே மாற்றப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமாக டாக்டரமாக செயற்படுகிறோமான்னு கேட்டால் இல்லை. அது கேள்விக்குறிதான். பிள்ளையா கதைச்சிருந்தா யாருன்னு சொல்லுங்க. ஆனால் உண்மையாகவே இந்த 3 விஷயமும் முக்கியம். மற்றது இந்த சந்திரசேகர் பிள்ளையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றதும், ஜிஏ பிரதீபன் ஊழலை தட்டி கேட்கலாமான்றதும், அடுத்தது எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் டாக்டரோட இணங்கி போயினோம், மனப்பூர்வமாக அதில் போயினமான்றதும் பயணிக்கணுமான்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அதுதான் மாற்று கருத்து கிடையவில்லை ஜோந்தன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவ தங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து இறங்கி வர போறதும் இல்லை. ஆனால் காலத்தின் தேவை வைத்தியோட சேர்ந்து அல்லது மக்களின் விஷயங்களுக்கு அவ ரங்கேறி என்று சொன்னால் நிச்சயமா மக்களால் புறம் தள்ளப்படுவினும். அந்த நோக்கத்தோட அவ சேர்ந்து பயணிக்கணும். ஆனால் இப்ப எங்களுக்கு என்ன தேவையா இருக்குன்னு சொன்னா, சில இடங்கள்ல எல்லா இடங்களையும் ஒற்றுமையா வர வேண்டிய தேவை இல்லை. ஆனா மக்களோட அடிப்படை பிரச்சனையால் மக்களோட எதிர்கால இருப்பையை கேள்வி குறியாக்குற விடயங்கள் வரைக்க இந்த அரசியல் தலைமைகள் ஒன்றுபடாட்டி காரியத்தை சாதிக்க முடியாது. இன்றைக்கு காணி விடயத்துல நான் என்ன சொல்றேன் இல்ல, இந்த தெல்லிப்பட விஷயத்துல டாக்டர் தெளிவா 2-3 தரம் கயந்திரகுமார் அந்த விஷயத்த கதை கேட்க சொல்றாரு. இது வழக்கு போய்கொண்டிருக்கு. இதுகளில நீங்கள் கை வைப்பீங்களா இருந்தா அந்த வழக்கின்ற குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் பிரேக் பண்றதால இது ஒன்றும் கெட்டு போக போறதில்லை. நீங்க திரும்ப சொல்றீங்க 20 வருஷமா நீங்க கதைக்கிறீங்கண்டு. 20 வருஷம் நீங்க விட்டு கொடுத்த நீங்கள் ஒரு மக்களோட பிரதிநிதி, இந்த ஊழல் எல்லாம் போய்கொண்டிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 20 வருஷமா கேட்கிற விஷயத்தை டாக்டர் நீங்க அதான் வெயிட் பண்ற அளவுக்கு அவைக்கு பொறுமை இல்லை. அவ்வளவு மக்கள் மீது ஆர்வமா இருக்கிறவன் பொறுப்புணர்ச்சியா செயற்படுகிறவன்றதை காட்டினமா. 20 வருஷமா வாயை பிளந்து கொண்டு இருந்து போட்டு இன்றைக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, கொஞ்சம் பிரேக் பண்ணத்தானே என்ன வேணும். இப்ப ஒரு வழக்கு போகுது, அந்த குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு நடைமுறையை நாங்க கொண்டு வரேக்க அவைய காப்பாற்றுற செயற்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லேக்க சரி ஓகே நாங்கள் ஒருக்கா கதைச்சு போட்டு அடுத்த மீட்டிங்ல கதைப்போம்ன்றதுல 1 மாசம் வெயிட் பண்ணி கதைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப அவர்கிட்ட எதிர்பார்ப்பு என்றால் அந்த வைத்தியசாலை காசு கூட வர வேணும். இதுதான் அவருக்கு பிரச்சனை. யாருக்கு கைந்து பண்ண அதுக்கு வைத்தியர் அதுக்கும் தீர்வு கொடுத்துட்டாரு. என்ன பவானந்திராவிடம் கழிச்சு பக்கத்துல இருக்கிற இன்னொரு அவங்களோட சுகாதார திணைக்கள அதிகாரிகளை வச்சு நீங்கள் கூட ப்ரொபோசரை கூட போட்டீங்கன்னு சொன்னால் அந்த காசு அரசாங்கம் ஒதுக்கும் தான் என்ற விஷயத்தையும் டாக்டர் வடிவா சொல்லிட்டேன். சொன்ன பிறகு அவர் மெயின் பண்ணலையே அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கேள்விக்குறி. இப்ப என்னன்னு சொன்னா, டாக்டர் ஒரு காலத்தின் தேவை கருதி ஒரு ஆளை கை காட்டி இருக்கிறார் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு. அதுக்காக நாங்கள் அவர் எல்லா விதத்திலையும் டாக்டரை மாதிரி எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வர்றது என்ன பொறுத்தளவில் தவறு. ஏனென்று சொன்னா காலத்தின் தேவைக்காகத்தான் இவர் கைகாட்டப்பட்டவர் ஒழிய கடந்த காலங்களில் இவர் நன்மை செய்தவர் அல்லது பரிபூர்ணமா மக்களுக்காக போராடினவை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில இவர் கைகாட்டப்படையில. இது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில இது மிஸ் ஆகினா என்பிபி வந்துருமன்றதுக்காகத்தான் கைகாட்டப்பட்டது. இன்றைக்கும் என்ன அவைகளின் முடிவில் பாருங்க, 2 பகுதியும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கயந்திரமார் பொன்னம்பலவர்களும் சுமந்திரன் தமிழரசு கட்சியில இருந்தவைகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு முடிவும் எட்டப்படையில சாதகமா சுமூகமா முடிஞ்சதுண்டு மொட்டையா 2 பேரும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கணுமே ஒழிய அங்க சாதகமா ஒன்றும் முடியல. இவே தாங்கள் கூட வாக்கு பெற்ற
இதே வைத்தியர் போயிருந்தால் நேரிலே நடந்தது போட்டிருப்பார், மக்கள் புரிஞ்சு கொண்டிருப்பினம். அதால இந்த விஷயங்கள் இவை கால நடந்தது. இந்த விஷயங்கள்ல ஒத்து வர எனக்கு காய்ச்சிட்டு போய்கொண்டே இருக்க போயிடுவான். அவ்வளவுதான். இந்த மீடியாக்கள்ல வந்து அது பெரிய இதெல்லாம் போட்டு காய்ச்சி கொண்டு வந்தவன். இது ஆனா வந்து வளமையாவே தீசன்னு இவன் செயற்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னா மக்களுக்கு ஒழிச்சுதான் இவன் அரசியல் செய்தவ. உண்மையிலேயே அதை மாற்றுறது கஷ்டம். ஏன்னா இவைக்குள்ள நிறைய டீலுகள் இருக்கு. இப்ப இன்றைக்கு இவன் இவ்வளவு கதாச்சிருப்பின இவன் வந்து டாக்டர் அர்ச்சுனா மாதிரி என்ன மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யறதுக்கு வழிகிடணும்னு நினைக்கிறீங்களா? இதே அரசியல் வந்து தங்களோட கட்சியை தக்க வச்சு கொள்ளணும், தங்களோட நிலைகளை தக்க வச்சு கொள்ளணும். இப்போ டாக்டர் வந்து இன்றைக்கு அரசியல்ல இருந்து ஒரு தேவை இல்லை, அர்ச்சுனான்ற ஒரு ஆள் தேவை இல்லை. எல்லாரும் சரி சரி கயேந்திரகுமார் எல்லாத்தையும் நீட்டா செய்கிறார். அவர் வந்து இந்த தமிழர்களுக்குரிய அரசியல்வாதிகளுக்குரிய இடவழியை நிரப்புறார், ஊழல்கள் எல்லாத்தையும் கதைக்கிறார், பிடிக்கிறார் என்று சொன்னா டாக்டர் எனக்கு கட்சியும் தேவையில்லை அரசியலும் தேவையில்லைன்ட்டு போய் தந்த வேலையை பார்த்து கொண்டு இருப்பார். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இவ என்ன யோசிக்கிறோம்னா, நான் அரசியல்ல தோல்வி அடைஞ்சாலும் எங்கட கட்சி ஒரு உறுதியான இடத்துக்கு கொண்டு வந்துடணும், அந்த கட்சி இருக்கணும். ஏன்னா அப்பதான் எங்கட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. இப்ப அதை ஸ்ட்ராங்கா போட்டா தானே இப்படி எலெக்ஷன்ல வெள்ளாட்டியும் ஏதோ சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அப்ப கட்சின்றது வந்து முக்கியமானது. இந்த அந்நியரால வந்து கத்திச்சு நம்மளுக்கு கீழராணிக்கு என்ன புலன் யூசர் கோயம்புத்தூர். வணக்கம் அண்ணாமலை, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் வடிவாக காய்ச்சிருக்கீங்க. இன்றைக்கு வேறு லெவலில் போயிருக்கு மீட்டிங். என்னென்று சொன்னால், டாக்டர் சொன்ன மாதிரி அவர் ஓட்டுக்காக அரசியல் செய்யல, மக்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி நெடுகளும் சொல்கிறவர் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார். அதெண்டா உண்மை. என்னென்று சொன்னால், அவர் அரசு உத்தியோர் எதிர்த்து கேள்வி கேட்காம விட்டால் அவ்வளோ ஓட்டையும் அவரே எடுத்து கொண்டு போகலாமா? அவர் கேட்குற கேள்வி ஓட்டுக்காகன்னு சொன்னால் அவர் ஒரு கேள்வியும் கேட்காமலே அமைதியாக இருந்துட்டு நீங்கள் செய்கிற நல்லது, தொடர்ந்து செய்யுங்கோ, நீங்கள் தொடர்ந்து காசை அடிங்கோ, அங்கே அனுப்புங்கன்னு போயிருப்பார். அவர் அவருக்கு தெரியும் ஓட்டு விடாட்டியும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக நான் இந்த அரசியல் செய்வேன் என்று சொல்லி அதில் துணிஞ்சு நின்று கேட்குறார். கேட்ட கேள்வியெல்லாம் சும்மா கணீர்ன்னு சொல்லி எல்லாம் பாயிண்டாக எடுத்து ஒட்டுதருக்கும் அதுக்கு எதிர்கருத்து கொடுக்கிற அளவுக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறார். அவர் தண்டி அரசியலே செய்து கொண்டு போயிருக்கிறார். இப்போ கனவேர் எதிர்பார்க்கிறான் தாங்கள் சொல்ற அரசியலை தான் அவர் செய்யணும் என்று. அதால தான் கணக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் அவர் என்னன்னு சொன்னா, நான் செய்யறதுதான் அரசியல், நான் நினைச்சது தான் செய்யறேன், அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். இப்பதான் அரசியல் மாதிரி போய்கொண்டிருக்குது. உங்க 20 வருஷ அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைய பார்க்கலையே, எல்லாம் அப்படி அமர்ந்து போயிருக்கணும். இதுதான் உண்மை. மற்ற என்ன ஒன்று பதிவு செய்யணும் என்னென்று சொன்னால், அந்த நேவி அடிச்ச ஒரு சகோதரம் இருக்கല്ലോ, அந்த கேஸையும் போலீஸ் கேஸா எடுத்திருக்காங்க இன்றைக்கு. ஏன்னா அதுவும் பெரிய ஒரு வெற்றி. அது இதுதான் அரசியல். எடுத்த உடனே இப்ப பிள்ளை பிறந்த உடனே நீ காரோடன்னு சொல்லி விட்டுட்டா என்ன செய்யறது? அதே மாதிரி தான் இவங்க எல்லாரும். ஆனால் அவர் போற வழி ஒழுங்கான வழி. தமிழ் தேசிய மக்களுக்கு நல்ல விடிவொன்று இருக்குது. இது கட்டாயம் நடக்கும், இது நடந்தே ஆகும். அவர் நீங்கள் கூறவங்க கூவுங்கோ, கத்துறவங்க கத்துங்கோ, நான் எந்த அரசியலை செய்து கொண்டு போறேன் போய்கொண்டே இருக்கிறார். அது நல்ல வழி. நாங்களும் பின்னுக்கு நிக்கிறோம். இவ்வளவு அப்படித்தான். இன்றைக்கு ஒரு பொதுமகனுக்கு ஒரு இராணுவத்தால மிலேச்சித்தனமா தாக்கப்படுதுன்னு சொன்னால், உண்மையிலேயே அதை கேள்வி கேட்க வேண்டிய எவருக்கும் அதை கேள்வி கேட்கறதுக்கான சிந்தனையும் பெறையில. இதே எங்களுக்கான பிரச்சனை, ஒரு இராணுவம் சம்பந்தமான பிரச்சனை, அரசாங்கத்தை எதிர்க்கணும், அரசை எதிர்க்கணும், பெரும் பெரும் பிரச்சனைகள் வர முடியும், எல்லாருமே விளத்தி கொண்டுச்சுன்னா இங்கதான் ஒன்று இந்த சமூகம் சிந்திக்க வேணும். உங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு தமிழன்ல இனிமேல் இலங்கை இராணுவம் கை வைக்க கூடாது. அதுக்குன்ற ஒரு சட்டம் இருக்குது, அதுக்குன்ற ஒழுங்கமைப்பு இருக்குது. அவ கடமையை செய்வீங்க. அது கஞ்சா பிரச்சனையா இருக்கட்டும், நாளைக்கு இதை விட பெரும் பிரச்சனையா இருக்கட்டும், நீங்கள் அவையை பாரம்படுங்கோ, கைது செய்யுங்கோ. ஆனால் சட்டப்படி தண்டனை வழங்குற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. காவல்துறை கூட கை வைக்கிறாது. அப்ப இனிவரும் காலங்கள்ல இப்படி ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனையை கொண்டே செயல் வடிவம் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு பெரும் பெரும் இராணுவ தளபதிகளோடையும் சரி, போலீஸ் திணைக்கள பெரும் அதிகாரிகளோடையும் சரி ஒரு கேள்வியை வச்சு அங்க ஒரு சிந்தனையை உருவாக்கி அதனூடாக
ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற அந்த விடயம் என்றது உண்மையிலேயே இலங்கை இனி வருகின்ற தமிழர்களுக்கான தன்னாட்சி அதிகாரம், தமிழர்களுக்கான